தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய ஸ்டாலின். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் தவுசாயம்மாள் கடந்த 12ஆம் தேதி காலமானார். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த அரசு முறை பயணங்களை ரத்து செய்துவிட்டு தனது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சிலுவையம்பாளையத்திற்கு எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டுச் சென்றார். அங்கு தாயாரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றுவிட்டு தொடர்ந்து ஒரு வார காலம் தங்கியிருந்து சகல காரிய நிகழ்வுகளையும் முடித்துக்கொண்டு நேற்று மாலை சென்னைக்கு திரும்பினார். இந்நிலையில் சென்னை கிரீன்வேஸ் சாலை இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று சந்தித்து அவரின் தாயாரின் மறைவுக்கு ஆறுதல் கூறினார். முதலமைச்சரின் தாயார் உருவப்படத்திற்கு மலர் தூவி மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் பொன்முடியும் ஆறுதல் கூறி அஞ்சலி செலுத்தினர். தடையை மீறி பேரணி கே.எஸ். அழகிரி கைது. மத்திய அரசு வேளாண்மை சந்தைகள் சட்ட திருத்த மசோதா உள்பட 3 மசோதாக்களை பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றியுள்ளது. இந்த மசோதாக்கள் சட்டமாக அமலுக்கு வந்தால் அவை விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும் என்று கூறி அவற்றுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் தீவிரமாக போராட்டம் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் தேனியில் தடையை மீறி பேரணி செல்ல முயன்ற காங்கிரஸ் மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். வேளாண் சட்டங்களுக்கு எதிரான பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்ததால் காங்கிரசார் மறியலில் ஈடுபட்டனர். மேற்கு வங்காள மந்திரிக்கு கொரோனா தொற்று. மேற்கு வங்காளத்தில் தொழிலாளர் நலத்துறை மந்திரியாக இருப்பவர் நிர்மல் மாஜி. மூளை பக்கவாத நோயால் அவதிப்பட்ட அவர் கடந்த செப்டம்பர் மாதம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்தார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக அவருக்கு காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் இருந்ததாக கூறப்படுகிறது. உடனே அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. உடனே மந்திரி நிர்மல் மாஜி கொல்கத்தாவில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வெள்ள நிவாரணம் வழங்க மத்திய அரசிடம் பேசுவோம் சரத் பவார். மராட்டியத்தில் சமீபத்தில் பெய்த பலத்த மழையால் 48 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் புனே, அவுரங்காபாத், கொங்கன் மண்டலங்களில் லட்சக்கணக்கான ஹெக்டேரில் பயிர்கள் நாசமாகின. இதற்கிடையே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் உஸ்மானாபாத் மாவட்டம் துல்ஜாபூர், பரந்தா பகுதியில் பலத்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்தித்து பேசினார். விவசாயிகளிடம் பேசிய சரத் பவார், இது எதிர்பார்க்காதது. இன்னும் 2 ஆண்டுகளுக்கு சாகுபடி செய்ய முடியாத அளவுக்கு விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளன. வெள்ளம் சூழ்ந்த இந்த பகுதியில் வேளாண்மை பொருளாதாரத்தை அழித்துள்ளது. நன்கு வளர்ந்த பயிர்கள் அழிந்துள்ளன. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இதை மாநில அரசால் தனியாக செய்ய முடியாது. விவசாயிகளுக்கு நீண்டகால மற்றும் உடனடி நிவாரணம் வழங்க மத்திய அரசிடம் பேசுவோம் என்றார். கொரோனா பாதுகாப்பு விதிகளை மீறி எதிர்க்கட்சிகள் போராட்டம். கேரளா முதல் மந்திரி பினராயி விஜயன் கொரோனா பாதிப்புகள் மற்றும் கட்டுப்படுத்தும் பணிகள் பற்றி செய்தியாளர்களிடம் இன்று பேசினார். அவர் கூறும்பொழுது, கேரள அரசு கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தியது பற்றிய உண்மையை புரிந்து கொள்ளாமல் கேரளாவின் புகழை கெடுக்க சிலர் முயற்சித்து வருகின்றனர். ஓணகம் பண்டிகையின் போது கேரள அரசு பல தளர்வுகளை வெளியிட்டது என்பதில் உண்மையில்லை. கொரோனா பணிகளில் மாநில அரசு கவனம் செலுத்திக் கொண்டிருந்த பொழுது கொரோனா விதிமுறைகள் அனைத்தும் மீறப்பட்டு எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தி சமூகத்திற்கு தவறான செய்தியை அளித்து கொண்டிருந்தன. கொரோனா பணிகளுக்காக மத்திய சுகாதார மந்திரி எப்பொழுதும் எங்களை புகழ்ந்தே பேசியுள்ளார். ஓணம் பண்டிகை பற்றி அவர் குறிப்பிட்டு பேசியது ஆக்கப்பூர்வ வகையில் காணப்பட வேண்டும் என்றார். இம்ரான்கான் பதவி விலக வேண்டும் என கோரி எதிர்க்கட்சிகள் போராட்டம். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றன. இம்ரான்கான் அரசுக்கு எதிராக 11 எதிர்க்கட்சிகள் சேர்ந்து பாகிஸ்தான் ஜனநாயக இயக்கம் தொடங்கியுள்ளன. இம்ரான்கான் ஆட்சிக்கு எதிராக பேரணிகள், மக்கள் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தவும் முடிவு செய்துள்ளன. 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இஸ்லாமாபாத்தை நோக்கி மிகப்பெரிய பேரணியும் நடத்த முடிவு செய்துள்ளன. சிறையில் நலமுடன் இருக்கிறேன் சசிகலா. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் சசிகலா தனது வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தான் நலமுடன் உள்ளதாகவும் தனது விடுதலை குறித்து கர்நாடக சிறைத்துறை விரைவில் முடிவெடுக்கும் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து சசிகலாவின் வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், அவரின் உடல்நிலை குறித்த செய்திகள் ஊடகத்தின் வழியாக வெளியாகின. அது குறித்து பலரும் என்னிடம் கேள்வி எழுப்பியதால் சிறைத்துறை கண்காணிப்பாளர் வாயிலாக நான் அவருக்கு கடிதம் எழுதியிருந்தேன். அதற்கு சசிகலா பதில் கடிதம் எழுதியுள்ளார்.
தமிழக மக்கள் கொரோனாவிலிருந்து மீண்டும் முற்றிலும் சகஜ நிலைக்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், நன்னடத்தை ரெமிஷன் விஷயத்தில் கர்நாடக சிறைத்துறை முடிவெடுப்பார்கள் என நான் நம்புகிறேன். உத்தரவு எனக்கு முறைப்படியாக கிடைத்த பிறகு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதன்படி ஃபைன் தொகையை முறைப்படி நீதிமன்றத்தில் செலுத்த ஏற்பாடு செய்யவும். கர்நாடக நீதிமன்றத்தில் ஃபைன் கட்டிய பிறகு உச்ச நீதிமன்றத்தில் 14/2/2017 தேசிய தீர்ப்பு வழக்கு விஷயத்தில் சட்டப்படியாக சுயருட்டு மனுவை தாக்கல் செய்ய இயலுமா என்பதனை மீண்டும் டெல்லி மூத்த வழக்கறிஞர்களிடம் உறுதி செய்யவும், அது பற்றி டிடிவி தினகரனுடன் ஆலோசனித்து செயல்படவும் என்று அந்த கடிதத்தில் சசிகலா குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானாவுக்கு தமிழக அரசு 10 கோடி ரூபாய் நிதியுதவி. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தெலங்கானாவில் ஐதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் ஏற்பட்ட கனமழையால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தில் உயிரிழந்த மக்களுக்கு தமிழக அரசு மற்றும் தமிழக மக்கள் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மழை வெள்ளம் நிவாரணப் பணிகளில் தெலங்கானா அரசு சிறப்பாக செயல்பட்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் வெள்ள நிவாரணப் பணிகளில் தெலங்கானாவுக்கு தமிழக அரசு துணை நிற்கும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ தமிழக அரசு மற்றும் மக்கள் சார்பில் தேவையான பாய், போர்வை உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசின் முதல்வர் பொது நிவாரண நிதியில் இருந்து தெலங்கானாவுக்கு 10 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்.